93 தொகுதிகளில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, கல்புர்கியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே வாக்களித்தனர். டெல்லி, ராஜஸ்தானிலும் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய கும்பல் சிக்கியது. 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை பேரம் பேசி நீட் வினாத்தாள் விற்பனை செய்தது பற்றியும் திடுக்கிடும் தகவல். பீகாரில் நீட் தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக வினாத்தாளை கசிய விட்டதாக புகார். பல்வேறு தங்கும் விடுதிகளில் கேள்வித்தாளை கொடுத்து தேர்வர்களை மனப்பாடம் செய்ய வைத்தது பற்றி திடுக்கிடும் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 3 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு. பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநில உரிமைகளை வென்றெடுத்த முதலமைச்சருக்கு வாழ்த்து. உதகை, கொடைக்கானலில் அமலுக்கு வந்தது இ-பாஸ் நடைமுறை. அதிகாரிகளின் சோதனைக்கு பிறகே சுற்றுலா வாகனங்கள் செல்ல அனுமதி. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் 53,120 ரூபாய்க்கு விற்பனை. நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்கள் குறித்து சென்னையில் தொடர்ந்து கண்காணிப்பு. 5 நாட்களில் 1022 வழக்குகள் பதிவு. ஜார்க்கண்டில் கட்டுக்கட்டாக 32 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கு. அமைச்சரின் தனிச் செயலரை கைது செய்தது அமலாக்கத்துறை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான், டெல்லி அணிகள் மோதல். புள்ளிகள் பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.